அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் பெருமாநல்லூர் அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம், பூஜை நேரங்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த திருக்கோயில் பற்றி ஒரு வரலாறு சொல்றாங்க. இந்த பகுதியை, பெருமாநல்லூர் இருக்கக்கூடிய பகுதியை ஆண்ட சேர மன்னர்கள் போரில் வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டும்னு தங்கள் நாட்டு குருநாதர் கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காங்க. அவருக்கு ஆலோசனை வழங்கிய குருநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போரில் வெல்வதற்கு படைபலம் மட்டுமின்றி காளியோட அருள் பலமும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால காளி தேவிக்கு கோவில் அமைத்து காளி தேவியை வணங்கி போருக்கு சென்றால் எளிதில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய குருநாதர் சொன்னபடியே மன்னர்கள் இந்த இடத்துல காளி தேவிக்கு தனியாக கோயில் ஒன்றை கட்டியிருக்காங்க. அதற்கு பின்பு அண்டை நாடுகள் மீது படையெடுத்து சென்று வெற்றியும் பெற்றிருக்காங்க. அப்படி படையெடுத்து செல்வதற்கு முன்பாக காளியை வணங்கி பெரிய குண்டம் ஒன்றில் வேள்வி வளர்த்து அதில் வீரர்கள் குண்டம் இறங்கி செல்வதை வழக்கமாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த திருக்கோயிலில் இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, அம்பாள் சந்நிதிக்கு இடப்புறமாக முத்துக்குமரன் தனது கழுத்தில் சொருகிய வாளை கையில் பிடித்தபடி அருட்காட்சி தருகிறார்ங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த காட்சி வேறு ஸ்தலங்களில் இல்லாத சிறப்பாகும். பங்குனி மாதத்தில் நடைபெறக்கூடிய குண்டம் திருவிழா மற்றும் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கே இந்த நிகழ்வில் பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய குண்டம் திருவிழாவில் குண்டம் இறங்கக்கூடிய பக்தர்களை வீர மக்கள்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. இந்த திருவிழாவில் பல லட்சக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் பண்றாங்க. இந்த ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய பங்குனி திருவிழா பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கோம். அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம். இப்போ இந்த திருக்கோயில் தினமும் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மீண்டும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். பூஜை காலை 7 மணிக்கு காலசந்தி பூஜை நடைபெறுகிறது. மதியம் 12 மணிக்கு உச்சிக்காலம், மாலை 6 மணிக்கு சாயரட்சை பூஜை நடைபெறுகிறது. திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரமும் பூஜை நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். கொண்டத்து காளியம்மன் உங்களுக்கு ஏதாவது அருள் வழங்கியிருந்தால் அதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.